சிங்கப்பூரில் கத்தோலிக்க திருகவை தோன்றிய காலத்திலிருந்தே அது நாட்டின் முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் நலத்துறைகளில் அதன் தனித்துவமான பங்களிப்பை வழங்கியுள்ளதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். 45வது திருப்பயணத்தை மேற்கொண்டு வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 12ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கலாச்சார மையத்தில் அந்நாட்டின் அரசு அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு வழங்கிய அருளுரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் நாடு வளர்ச்சியின் மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், இது தற்செயலானதல்ல, மாறாக அறிவார்ந்த முடிவுகளிலிருந்தே உருவானதெனவும், பொருளாதார ரீதியில் முன்னேறியது மட்டுமன்றி சமூக நீதி மற்றும் பொதுநலன் உயர்வாக கருதப்படும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப கடினமாக உழைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டின் விரைவான முன்னேற்றங்களினால் உண்மையான மற்றும் உறுதியான மனித உறவுகளை வளர்ப்பதற்கான அடிப்படை தேவையை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதனையும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், தொழில்நுட்பங்கள் யாவும் புரிந்துணர்வையும் ஒன்றிப்பையும் ஊக்குவிப்பதன் வழியாக நம்மை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொறுப்புணர்வு மற்றும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் உடன்பிறந்த உணர்வுடன் இணக்கமுடன் பணியாற்றுவதன் வழியாக மனிதகுலம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு சிங்கப்பூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றதெனவும் தெரிவித்துள்ளார்.